கர்நாடக அரசு பைக் டாக்ஸிக்கு விதிச்ச தடை பெங்களூர்ல நாளுக்கு நாள் அதிகமாகும் போக்குவரத்து நெரிசலை அதிகரிக்க காரணமாயிருக்கு அப்படின்னு புதிய தகவல் தெரிவிக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கர்நாடக அரசு மாநிலம் முழுவதும் பைக் டாக்ஸிகளை தடை செஞ்சது. இந்த தடை பிறப்பிக்கப்பட்டதிலிருந்து பெங்களூர்ல போக்குவரத்து நெரிசல் 18% அதிகரிச்சிருக்கு. உச்ச நேரங்கள்ல இந்த விகிதம் 22% உயர்ந்திருக்கு அப்படின்னும் நெதர்லாந்துல இருக்கிற இட விஞ்ஞான நிறுவனம் டாம் வெளியிட்ட தகவல் தெரிவிக்குது. இதே நேரத்துல மக்கள் கடுமையான ஆட்டோ கட்டணங்களை எதிர்கொள்றாங்க. ஒருத்தரோட எக்ஸ் தளத்துல பைக் டாக்ஸி தடை செய்யப்பட்டதுமே ஆட்டோ கட்டணங்கள் தாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்து விட்டன. இந்த ஆட்டோ மாஃபியாவுக்கு எப்போதாவது முடிவா அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பயனர் கேட்கும் கேள்வி ரொம்பவே ஆழமுள்ளதா இருக்குது. அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு இருவழி பயணத்துக்கு 700 ரூபாய் கட்டணும் அப்படின்னா இது இந்தியாவுல மாத சபை தனிநபர் வருமானம் போல இருக்குது. பூஜ்ய கமிஷன் மாதிரி இந்த விலைகளையும் குறைக்க முடியாதா? விலை இவ்வளவு உயர்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. பைக் டாக்ஸி தடைக்கு அப்புறம் பெங்களூர் காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநர் மீது 1000க்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, சரியான ஆவணங்கள் இல்லாதது, பயணத்தை நிராகரித்தல், அதிக கட்டணம் வாங்குறது அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்கு. இதை எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு போலீசார் நேரடியா நடவடிக்கை எடுத்து வர்றாங்க. மெட்ரோ பயணிகளுக்கு ஏற்பட்ட பெரிய பிரச்சனை என்னன்னா, மெட்ரோ நிலையத்துல இருந்து கடைசி மைல் தூரம் செல்லும் வசதி இல்ல. ஏன்னா பைக் டாக்ஸி இல்லாம அந்த சின்ன தூரத்தை கூட கடக்க முடியாம மக்கள் தவிக்கிறாங்க. இந்த தடை சுமார் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட பைக் டாக்ஸி பயனாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அவங்களோட வாழ்வாதாரம் திடீர்னு பாதிக்கப்பட்டு வருமானமின்றி தவிக்கிறாங்க. இந்த ஒரு தீர்மானம் கட்டுப்பாடு இல்லாத ஆட்டோ கட்டணங்கள், அதிகமான போக்குவரத்து, மெட்ரோ பயணத்தடை, பயணிக்க சிரமங்கள், மக்களின் சத்தமில்லா கோபம் அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பைக் டாக்ஸி மீதான தடை தொடர வேண்டுமா, இல்ல கட்டுப்பாட்டோட மறுபடியும் அனுமதிக்கலாமா?